திரு பெருமாள்மணி, இந்த காம்போ எப்படி இருக்கும்? ஓபிஎஸ் விஜய் அந்த காம்போ. ஐயா நெடுஞ்செழியன் மாதிரி அண்ணாவுக்கும் நம்பர் 2, ஐயா கலைஞர் அவர்களுக்கும் நம்பர் 2, எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்பர் 2, அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடைவதற்கான வாய்ப்பு உள்ள தேர்தல் தான் 2026ஆம் ஆண்டு தேர்தல். ஏனென்றால் விஜயோட போனா அப்படிதான் நான் இந்த தலைப்பில் இருந்தே அப்படியே வருகிறேன். நிச்சயமாக அவர் இயல்பிலேயே ஒரு ஜாதக பலம் கொண்ட ஒரு தலைவர். அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 3 முறை இருந்திருக்கிறார். தன்னுடைய 50 வயதுகளிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று அதற்கு பிறகு மாநில அரசியலில் அவர் அஇஅதிமுகவை மாநில இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கிறார். ஜாதகம் என்ன சொல்லுது, கட்டம் என்ன சொல்லுது? அவர் இயல்பிலேயே அவர் கட்சியில் அவருடைய கார்ல தேசிய கொடி பறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு ஜாதகம் அப்படின்னா கட்டம் அப்படிதான் சொல்லுது. அப்படி அவருக்கு அப்படி ஒரு தேசிய கொடியே பறக்கும். ஆமா, அப்படியாப்பட்ட ஒரு அமைப்புல தான். ஏன்னா இது எப்போ அந்த பேச்சு வந்ததுன்னா 2016ல் அவருக்கு அந்த சீட் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு இரவு முழுக்க அவர் காத்திருக்க வைக்கப்பட்டார், அவருக்கு சீட் இருக்கா இல்லையான்னு. அந்த ஐவரணியை வெளியே அனுப்புனாங்க இல்லைங்களா, அப்போது பேசப்பட்ட விஷயங்கள் தான் இது. அந்த நேரத்தில் அவருக்கு 2016ல் சீட்டு கொடுக்கப்பட்ட போது பேசப்பட்ட விஷயங்கள் தான் இது. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது தலைவர்கள் ஜாதகங்களை நம்புவார்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அவருக்கு அவர் வெளியே வந்ததுனால் அஇஅதிமுகவுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்ன நடந்ததென்றால், அவர் வந்த பிறகு அஇஅதிமுக என்பது ஒரு மேற்கு மாவட்டத்திற்கான கட்சி, மேற்கு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சி, அப்படி ஒரு பொது பார்வையில் சுருங்கி போவதை நம்மால் உணர முடியும். ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது, அதான் அப்படி கட்டமைக்கப்பட்டது. ஆமா, கட்டமைக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த 75 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட பெருவாரியான தொகுதிகளை மேற்கு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் பகுதிகளில் வென்றிருக்கிறார்கள். மேற்கு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அதன் முக்கியமான முகங்களாக அறியப்படுகிறார்கள். அந்த வகையில் அது ஒரு மேற்கு மாவட்டங்களுக்கான. ஏனென்றால் 1996ல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பிறகு அது மறுபடியும் எழுந்து வந்த 1998ஆம் ஆண்டு தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு கை கொடுத்தது தென் மாவட்டங்கள் தான், மேற்கு மாவட்டங்கள் அல்ல. தென் மாவட்டங்களில் அவர்கள் மொத்தம் 13 இடங்களை வென்றார்கள். அதில் 8க்கும் மேற்பட்ட இடங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து, அந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து கிடைத்தது. அதுதான் அதனுடைய மறு எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு தேர்தல். ஆக அந்த வகையில் பார்க்கிற பொழுது தமிழக அரசியல்ல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், கட்சிகளுக்கு என்று பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு கிடையாது. ஐயா அண்ணா அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திமுகவை வழிநடத்திய போது பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகளாக இருந்த வாக்குகள் வேறு. ஐயா கலைஞர் அவர்கள் திமுகவை வழிநடத்திய போது பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகளாக இருந்தவை வேறு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் என்பது திமுகவுக்கு வேறு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வழிநடத்திய போது பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு வேற, அம்மா வந்த பிறகு பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் என்பது வேறு. அந்த வகையில் ஐயா எடப்பாடியார் அவர்களும் ஒரு முயற்சி செய்தார்கள். 2021 தேர்தலில் அந்த கெமிஸ்ட்ரியை அது எந்த தலைவருமே ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பிறகு ஒரு துணிச்சலாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். அந்த வகையில் அவர் ஒரு புதிய உத்தியை மேற்கொண்டார். ஆனால் அது எதிர்பார்த்த அளவிற்கு அவருக்கு பலனை தரவில்லை. அதற்கு பிறகு அது அந்த 2021 தேர்தலுக்கு பிறகு அது 10.5% இடஒதுக்கீடுனால ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறத ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டு அப்படி ஒரு சிக்கல்ல போய் அவங்க மாட்ட போறது இல்லை. இந்த 2026 தேர்தலில் அதிமுக அப்படி ஒரு சிக்கல்ல போய் மாட்ட போறது இல்லைங்கிறதுனால 2021 நடந்த பெரிய சேதாரம் அளவுக்கு தென் மாவட்டங்கள் ஏற்படுமா மீண்டும் அதிமுகவுக்கு? அதனாலதான் 2024 தேர்தலை நாம பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 2024 தேர்தலில் ஐயா இபிஎஸ் அவர்கள் தலைமைக்கு 23% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. தேமுதிக மட்டும் கூட்டணியில் இருந்தாங்க. 23% வாக்குகள் அவர்கள் பிரதமர் யாருன்னு சொல்லாமலே அவருடைய தலைமைக்கு கிடைத்த வாக்குகள் தான் அவை. ஆனால் நீங்கள் வைகை நதி தீரத்திலேயும் தாமிரபரணி நதி தீரத்திலேயும் அவர்கள் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலேயுமே 3வது இடத்திற்கு சென்று விட்டார்கள். டெல்டாவிலும் மிகப்பெரிய. அதனால்தான் இப்போ எந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான காரணங்களும் வேறு. பிரதமர் வேட்பாளர் அதெல்லாம் நான் சொன்னேன்ல, திமுக வெர்சஸ் பாஜக தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கான காரணங்களும் வேறு. இப்ப நம்பர் 2, அதாவது முதல்வர் விஜய்,
துணை முதல்வர் ஓபிஎஸ்ங்கிற அகாமடேஷனுக்கு ஓகே அப்படின்னா ஓபிஎஸ் நகர்ந்துருவாருன்றீங்க விஜய் பக்கம். அப்ப அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. தேசிய கொடி பறக்கும், நம்பர் 2 பொசிஷன், ஜாதகம் கட்டம் அதெல்லாம் இல்ல. இவருடைய அனுபவம் அந்த சேஃப் அகாமடேஷன் சாமிநாதன் விட்ட இடத்துல இருந்தே நான் தொடர்றேன். ஏனென்றால் அவர் குறிப்பிட்டதை போல இவருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. பிறகு அவர் அஇஅதிமுகவில் அவர் அவைத்தலைவராக இருந்திருக்கிறார், பொருளாளராக இருந்திருக்கிறார், 3 முறை முதலமைச்சராக இருக்கிறார். தனக்கென்று அம்மா இருந்த காலத்தில் எந்த தனிப்பட்ட அணியையும் உருவாக்காமல் அவர் தலைமைக்கு மிகவும் விசுவாசமாக இருந்திருக்கிறார். முன்னாடி அதிமுகன்னு ஒண்ணு இருந்துச்சு, பெரிய இயக்கம் இருந்தது, ரைட். ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க, ரைட். இதெல்லாம் ஓபிஎஸ் மட்டும் தனி ஆளுமையாக இல்ல நான் அதை சொல்லவே வரல. ஆனால் நீங்கள் when you see from the top, மலை மீது இருந்து பார்ப்பவர்களுக்கு எல்லா பாதைகளும் தெரியும் அப்படின்னு ஓஷோ சொல்வதை போல ஒரு பேர் இயக்கத்துல நீங்க 2001 இருந்து 2017 வரை, இன்னும் சொல்ல போனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது ஒரு இடைப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் அவர் வெளியே போகிறார். பிறகு ஒருங்கிணைப்பாளராக அமர்கிறார். அந்த வகையில் கட்சியை மேலிருந்து பார்த்தவர் என்ற வகையில் என்றைக்கு அவர் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 8வது இடத்திலிருந்து 1வது இடத்திற்கு முதலமைச்சராக நகர்ந்தாரோ அன்றிலிருந்து கட்சியில் அவர் முக்கியமான இடத்தில் இருந்திருக்கிறார். கட்சியினுடைய விவகாரங்களை தீர்க்கிற இடத்தில் இருந்திருக்கிறார். உட்கட்சி பிரச்சனை என்றால் ஐயா ஓபிஎஸ் தான் போவார். கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை என்றால் அம்மா காலத்தில் ஐயா ஓபிஎஸ் தான் போவார். அதான் சார், அது எல்லாமே திருமிகு ஜெயலலிதாவுடைய அம்மா இருந்தார்கள், நடந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் திரண்டு இருக்கும்ல. அந்த அனுபவம் நண்பர் சுவாமிநாதன் குறிப்பிட்டதை போல ஐயா விஜய் என்கிற ஒரு இளம் தலைமுறை ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு டீமோட சேருதுன்னு வைங்க, அங்க ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது அப்படிதான் நான் இதை புரிந்து கொள்கிறேனே தவிர, ஏனென்றால் இந்த 2026 தேர்தலில் 2 பேர் தான் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஒன்று ஐயா ஓபிஎஸ், இன்னொன்று ஐயா ராமதாஸ். இவர்கள் இருவரும் எடுக்கிற முடிவுதான் போறாங்கிறது. இவர்கள் இருவரும் என்ன நினைக்கிறார், இவர்களால் நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் அவருக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன், அவருக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் ஒன்று இருக்கு. அதனால இந்த 2 அவருடைய நீண்டகால அனுபவம் இது எல்லாம் சேர்ந்து, ஏன்னா இந்த ஒரு பேட்டியில கூட ரெண்டுமே முரணாச்சே. நீங்க ரெண்டையும் எது புரியல. அவருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி இருந்தாலும் ஒரு காஸ்ட் நியூட்ரலிட்டி இருக்கு சார். எப்போதுமே தலைவர்கள் அந்த இடத்துல தான் ஒண்ணா இருக்க முடியுமா? இல்ல சார், 2 அப்படிதான் உருவாக முடியும். எப்படி இருக்க முடியும் சார்? ஒரு தலைவர் அவர் போனா அவர் சமூகத்து வாக்குகள் போயிடுமேன்னு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், ஆனா அவர் ஒரு இல்ல நீங்க இந்த இடத்துல மிஸ் பண்ண சார், இந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு இருக்கணும். அதை தாண்டி அவருக்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் இருக்கணும். அந்த இடத்துல தான் தலைவர்கள் எந்திக்க முடியும். அவரே ஏத்துக்காம தானே பொதுக்கூட்டத்துல 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப நம்ம தோத்து போயிட்டோம்னா அவரு தன்னை அந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக ஒற்றுக்கொண்டு அவர் தன்னை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த முதல் சுற்றிலே நிறைய நேரம் கொடுத்தாச்சு. அஇஅதிமுக விட்டு பிரிந்து போக விரும்பவில்லை.